வணக்கம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வாரங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்ஜெட் வரக்கூடிய வாரம். ஆல்ரெடி நிறைய இது நடந்திருக்குங்க. நம்மளுடைய அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் அவர் பிரசிடெண்ட் ஆகணும் உடனே, அவர் சைன் பண்ண ஆரம்பித்த உடனே ஏகப்பட்ட சேஞ்சஸை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கார். அடுத்தடுத்த நாள் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம ரூபி வீக்கெண்ட் ஆகுது, இந்த கண்ட்ரி என்ன ஆகும், அது என்ன ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ வீசா பேன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா இந்தியனுடைய ஒரு ஷேர் மார்க்கெட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர ஒரு ட்ரமாட்டிக்கல் சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ டவுனில் போயிட்டு இருந்தது. பட் வேரியஸ் ரீசன், அதில் ஒன் ஆஃப் தி ரீசன் அதுவும் சேர்ந்துங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரும் பெருமையாக பேசிகிட்டு இருந்தோம். நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி ChatGPT. ஸோ ஈவன் கூகுள் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ இருந்தாலும் ChatGPT வாஸ் ஸோ ஃபெமிலியர். அண்ட் யூஎஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல், நான் ChatGPT வச்சுருக்கேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. சைனா சைலண்டாக 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆப்பை லான்ச் பண்ணாங்க. DeepSeek அப்படின்னு ஒரு ஆப் லான்ச் பண்ணாங்க. அது லான்ச் ஆன அடுத்த நாள் அமெரிக்கனுடைய ஷேர் மார்க்கெட்டு ரிலேட்டட் டு த டெக்னாலஜி ஆர் ChatGPT கம்பெனிஸ் எல்லாமே கிராஷ். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாற்றம் ஒன்றே மாறாதது. ஏன்னா கண்டினியூஸாக ஏதாவது ஒன்று சேஞ்சஸ். இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ChatGPT தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி DeepSeek அப்படிங்கிற ஆப் வந்தோடனே அவங்க லோவான காஸ்ட்டில் அதை கொண்டு வந்திருக்காங்க. அது அந்த ஷிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அதை கூட இன்செர்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வாங்கி ஸ்டாக் பண்ணியிருக்கிறதெல்லாம் நியூஸ் வந்திருக்கு. ஸோ அந்த ஆப் லான்ச் உடனே அமெரிக்கானுடைய மார்க்கெட்டில் ChatGPT ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாம் அன்றைக்கி பயங்கர கிராஷ். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கிற சூழ்நிலையில் நம்மளுடைய இந்தியாவில் ஈவெண்ட் நடக்க போகுது. 1 February சாட்டர்டே அன்னைக்கு இந்தியனுடைய பட்ஜெட் வருதுங்க. அந்த பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் அடுத்தது நம்ம எப்படி நடக்க போகுது, டேக்ஸில் என்ன சேஞ்சஸ்ஸு, ஜிஎஸ்டியில் என்ன சேஞ்சஸ்ஸு, கவர்மெண்ட் என்ன லாங் டேர்ம் விஷன் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி எல்லாமே அந்த பட்ஜெட்டில் வருங்க. மறக்காமல் அந்த பட்ஜெட்டை பாருங்கள். இண்டிவிஜுவலுக்கு பார்த்திங்கன்னா சேலரியில் வாங்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதனுடைய இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் என்ன மாறப்போகுது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம பட்ஜெட்டில் அதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 1 February, that is on Saturday, பட்ஜெட் டே. நம்மளோட ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போகிறாங்க. அந்த டே நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் ஆல்சோ இஸ் கோயிங் டு பி ஆப்ரேட்டட் பிகாஸ் ஆஃப் தட் பட்ஜெட் டே. ஸோ நம்ம வில் பி கனெக்டடுங்க. பட்ஜெட் டேல என்ன வந்திருக்குங்கிறத அப்டேட்டும் உங்கள் கூட நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ.